ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவரும். ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமடைந்த நிலையில் இருந்தால் அந்த கிரகம் என்ன மாதிரியான பலனை செய்யும்? வக்ரம் என்றால் அந்த கிரகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வக்ரகதி அடைந்திருக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிரகம் முன்னோக்கி ஃபார்வேர்டில் ஃபார்வேர்டில் போனாவே அந்த கிரகம் நல்லதை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, ஒரு கிரகம் ரிவர்ஸில் பின்னோக்கி சென்றால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் வக்கரமடைந்து விட்டால் அந்த கிரகம் வலி இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கிரகம் தான் பின்னோக்கி போகுது, வலி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். வலி இல்லாத கிரகம், அதாவது வலுப்பெறாத கிரகம் அந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் பின்னோக்கி சென்றால் நாம் எப்படி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்? ஒரு சில ஜோதிட விதிகளின் படி ரிவர்ஸில் போனாலும் அந்த கிரகம் ஒரு சில நேரங்களில் நன்மையை செய்யும். அது எப்படி அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு தனுர் லக்கண சாதகம். தனுசு லக்கணம் 10ஆம் இடமான கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரியோணம் பெற்று ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறார். வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கும் புதன் பகவான் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்வார். தனுசு லக்கணத்திற்கு கேந்திராதிபதி ஆயிற்று 7-10 கூடைய புதன் 10ஆம் இடத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சி உச்சம்தான், மூலத்திரியோணம் தான், வலுவாக உட்கார்ந்துருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டாரு. பலனை செய்வாரா? பலனை கண்டிப்பாக செய்து விடுவார். எப்படிங்க செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. லக்னாதிபதி குரு 2ஆம் இடத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சேர்ந்து குரு தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் தனுசு லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் இவர் ஆவணி மாதம் பிறந்தனால சூரியனோ ஆட்சி. ராகு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தனது 3ஆம் பார்வையாக ஆண்டி கிளாக்கில் 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. அப்போ ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தனுசு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி வலு இழந்து விடுகிறார். வலுவிழந்த சந்திரனுடன் ராகு பார்க்கிறார். அப்போ அஷ்டமாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலையும் வலுப்பெறக்கூடாது என்பது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றேன். தனுசு லக்கணத்திற்கு எட்டக்கூடியவன் யார்? கடகராசி. அந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அவர் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு விரயஸ்தானத்தில் நீச்சமாயிடுறார். அந்த உச்சம் பெற்ற ராகு இருந்து 10ஆம் இடம் புதனை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடம் கூடுதல் வலுப்பெற்று விடுகிறது. குரு பார்க்கிறார் செவ்வாயுடன், ராகு பார்க்கிறார். 10லே புதன் வக்ர நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தொழில் மூலம் நல்ல வருமானத்தை கொடுத்து லாபம் பெற்று வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். 5ஆம் இடமான செவ்வாய் உச்சம் பெற்று குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது கூடுதல் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை இந்த ஜாதகர் அடைந்து வளமான வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். புதன் 10ஆம் இடத்தில் தனது சொந்த வீட்டில் வக்ரகதி ஆகி இருந்தாலும் வக்ர நிவர்த்தியாகி விடுகிறார்.
குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிறாங்க. குருதான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ குரு தனது 9ஆம் பார்வையாக, உச்ச பார்வையாக, நவாச்சர பார்வையாக, 9ஆம் பார்வையாக தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் பார்க்கிறார். தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லவா. ஆக குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கல யோகம்தான். அந்த குருமங்கல யோகத்தோடு 10ஆம் இட புதனை பார்ப்பது, புதன் வக்ரகதி அடைந்தாலும் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அவர் பின்னாடி ஒரு அணை போட்டு ஸ்பீடு பிரேக்கு நிப்பாட்டிடுவாங்க. அப்போ புதன் பகவான் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுவார். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படின்னு திருவிளையாடல்ல, அதாவது மறைந்த திரு சிவாஜி கணேசன் பாடுவார். அப்போ காக்கா குருவி எல்லாம் அப்படியே நிற்கும், மரம்லாம் அப்படியே அசையாமல் நிற்கும், கடல் அலைகள் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி இந்த நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம், சிவன் அசைஞ்சாதான் எல்லா உயிரினங்களும் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. ஆக இங்கே குருவும் செவ்வாயும் 9ஆம் இடத்தை பார்ப்பது புதனை வக்ரகதியில் இருந்து அப்படியே நிப்பாட்டிடுது. அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டினோடனே புதன் பின்னாடி நோக்கி செல்லாமல் அப்படியே அசையாமல் நின்றார். நிற்கும் பொழுது வக்ர நிவர்த்தியாகி அந்த ஜாதகருக்கு வக்ர பலனை கொடுக்காமல் உக்ர பலனை கொடுக்கும். வக்ரம் என்றால் கீழ் நோக்கி செல்லுதல், பின்னோக்கி செல்லுதல். உக்ரம் என்றால் மேல் நோக்கி செல்லுதல். அதாவது வடமொழியில் உத்தரம் அப்படிம்பாங்க. உத்தரம் என்றால் மேல் நோக்கி செல்லுதல் அப்படின்னு பேர். ஆக வக்ரம் பெற்ற கிரகம் இந்த மாதிரியான சுபர்களின் பார்வைகள் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் வக்ரம் உக்ரமாகி அவர்கள் மேல்நிலைக்கு வந்து விடுவார்கள். இந்த வக்ர கிரகம் அவர்களுக்கு எதிர்மறையான பலன்களை செய்யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக வெடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.